ஏன்டா இவ்வளோ கேவலமாக இறங்கி பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். லைவ் அப்டேட் டாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த கல் வந்துட்டு டீமாக பிரிச்சுட்டு அவங்க கல் அந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து வரும், அவங்க எடுத்து அவங்க இதை பாதுகாத்துட்டு மற்றவங்க கல்லையும் எடுக்கலாம். ஸோ அதுதான் டாஸ்க் மக்களே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஃப்ரி அவர்கள் சண்டை போடும்போது சந்தில் சிந்து பாடுற மாதிரி சண்டை போயிட்டுருக்கு, நடுவில் போய் கல் எடுக்கிறது. மஞ்சரி அவர்கள் ராணவர்கள் ஒரு டீம் மக்களே. ஸோ அந்த டீமில் போயிட்டு இவர் வந்துட்டு கல்லை எடுத்து அப்படி எடுக்கணும்னு ஒரு பக்கம் அருண் விஷால் எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் ஜெஃப்ரி எடுக்கிறாப்புல, எல்லா பக்கமும் எடுத்துடுறாங்க கல்லை. கடைசியில் ஒரு கல் இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த இடத்துல யாராக இருந்தாலும் வந்துட்டு இப்படி எடுக்கும்போது ராணவர்கள் போயிட்டு ஜெஃப்ரி டீமோட கல்லை எடுக்க போகிறாரு. அந்த டைமில் வந்துட்டு ஜெஃப்ரி அவர்கள் வந்துட்டு தள்ளுறாரு, இப்படி பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது எடுக்கும் போகும்போது அருண் அவர்கள் உள்ளே வந்து அடிக்க வரான் அடித்தா வந்துட்டு வேற மாதிரி போயிடுது. ஏண்டா அவர் கல்ல தாண்டா எடுக்க வராரு, ஏண்டா அடித்த போகிற நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் அப்படி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ராணவர்கள் வந்துட்டு கல்லை எடுக்க போகும்போது நம்ம ஜெஃப்ரி அவர்கள் வந்துட்டு அவர் ஷோல்டரை வச்சு அவர் லெஃப்ட் கையை வச்சு அவர் தள்ளி ராணுவ மேலே விழுகிறாரு. விழுந்த உடனே அவர் கையை பிடிச்சி வந்துட்டு அப்படியே துடிக்கிறாப்புல. அந்த இடத்துல துடிக்கும் போது கூடங்க எல்லாருமே ஒரு பக்கம் சௌந்தர்யா ஒரு பக்கம் அவன் நடிக்கிறான், இல்லை யாரும் வராதிங்க, அவன் நடிக்கிறான். ஜெஃப்ரி ஒரு பக்கம் நம்ம அன்சிதா சேச்சி நடிக்கிறான். ஏன்டா ஒரு ஹியூமனிட்டின்னுங்கிறதுக்கு ஒரு இதே கிடையாதாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹியூமனிட்டியும் ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. நம்ம ஜாக்லின் அவர்கள் தான் இல்லை அவன் நடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அருண் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு தூக்கிட்டு அருணும் விஷாலும் தூக்கிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு போகிறாங்க. ஹெல்த் கேர் ரூமுக்கு உள்ளே போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு வெளியே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமும் சொல்கிறாங்க, எல்லாம் போய் வெளியே வந்ததுக்கப்புறம் கூட ஐஸ் பேக் வச்சுட்டு உள்ளே உட்காந்துருக்காருங்க. நம்ம ஜாக்லின் அன்ஷிதா எல்லாரும் உள்ளே போகிறாங்க. நம்ம அப்போ கூட ஜெஃப்ரியும் சௌந்தர்யா வெளியே உட்காந்துட்டு விசிட்டிங் டைம் முடிய போகுது, நீ இன்னும் போய் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி சௌந்தர்யா பார்த்து கேட்குறாரு. சௌந்தர்யா அதுக்கு சொல்கிறாங்க, நான் எதுக்கு போய் பார்க்கணும் அவனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் திருப்பி உள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் டாக்டர் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் பார்க்குறாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ கூட சொல்கிறாங்க நம்ம சௌந்தர்யா அவர்கள் இவன் நடிக்கிறான். ஏண்டா உங்களுக்கு ஹியூமனிட்டின்னு ஒன்று இல்லையாடா, ரொம்ப கேவலமாக கீழ்த்தளமாக பண்ணுறாங்க மக்களே இந்த கண்டெஸ்டன்ட். அதுவும் முக்கியமாக நம்ம சௌந்தர்யா அவர்கள், நம்ம ஜெஃப்ரி அவர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அந்தளவு மோசமாக பண்ணுறாங்க. ராணவ் வந்துட்டு ஸ்டே ஸ்ட்ராங் ராணவ் அப்படின்றது தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் மேலே தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் மேலே தப்பு இல்லைங்க. ஏன்னா ஒருத்தவனை டார்கெட் பண்ணி எல்லா டீமும் சேர்ந்து ராணவன் மஞ்சரியை டார்கெட் பண்ணி அவங்க கல்லை எடுத்தாங்கன்னா ஆப்வியஸாக அந்த டீமில் இருக்க மெம்பர் வந்துட்டு அவங்க எல்லா கல்லையும் என்னோடய கல்லை எடுத்துட்டாங்களே, நாமளும் அவங்க கல்லை எடுக்க போவோம்னு சொல்லி அவன் அக்ரெசிவாக கூட ஆடலைங்க, போயிட்டு அவங்க அடுத்தவங்க கல்லை தான் எடுக்க பார்த்தாப்புல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அடிக்க வரான், இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லி ஜெஃப்ரி அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணது மக்களே. உங்களுக்கே தெரியும், லைவ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஜெஃப்ரி அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணவர் அந்த மாதிரி அக்ரெசிவாக போகிறதுக்கு. அக்ரெசிவாக எல்லாரையும் நம்ம மஞ்சரி அவர்கள்லாம் எப்படி லாக் போட்டாருன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹார்ஷாக போனார் நம்ம ஜெஃப்ரி. பண்ணிவிட்டு எல்லாருமே ராணவ் பண்ணார், அப்படி பண்ணார், ராணுவே வந்து கீழே விழுந்தார் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் மை பாயிண்ட் இன் திஸ் இஷ்யூ. ராணுவ மேலே தப்பு கிடையாது. தட் ஜெஃப்ரி சௌந்தர்யா ரொம்ப டவுனுங்க, தம்ஸ் டவுன் அப்படின்ற மாதிரி தான், நாட் கூல் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக இறங்கி அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டார். அவருக்கு இன்னும் 3 வீக்ஸ் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னும் போது கூட தே ஆர் ஸ்பீக்கிங் லைக் அவன் நடிக்கிறான், வந்துட்டு ஒரு இதுக்காக தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.